ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பணிவுடனும் பக்தியுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனம் மெதுவாக நமது இதயத்திற்கு கொண்டு வந்து இன்றைய தியானத்திற்கு நமது அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளது. அந்த ஒளியின் மூலமாக எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமை என்ற இருளும் சந்தேகங்களும் மாயைகளும் பயமும் அகற்றப்படுகிறதம்மா. தாயே, தங்களின் கருணையும் அன்பும் எங்களுக்குள் நிறைந்த ஆனந்தத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தருகிறதம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். அன்னையிடமிருந்து வருகின்ற அனுமதி என்பதை நாம் எவ்வாறு உணர்வது என்றால், நமது இதயத்திலிருந்தும் சகஸ்ராராவிலிருந்தும் ஒரு சேர இந்த நுண்ணதிர்வுகள் வெளிப்படுவதன் மூலமாக நாம் நமது அன்னையின் அனுமதியை உணர முடியும். மெதுவாக நமது கவனம் சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறலாம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती
महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. 1996 ஸ்ரீ மகாலக்ஷ்மி பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து ஒரு மேற்கோள். உங்களிடம் உள்ள செல்வம் உங்கள் குணத்திலும் உங்கள் இயல்பிலும் உங்கள் நடத்தையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் வெளிப்பட வேண்டும். ஸ்ரீ லக்ஷ்மியை கொண்டுள்ள ஒருவர் மிகவும் பணிவானவராக இருக்க வேண்டும். உதாரணமாக, ஸ்ரீ லக்ஷ்மி தாமரை மீது இருக்கிறார். தாமரைப்பூ மிகவும் லேசான மென்மையான மலர். அது தாமரையில் மிதக்கிறது. எனவே அவருடைய குணம் மிகவும் ஆக்ரோஷமாக இருக்காது, மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும். அதனால்தான் ஸ்ரீ லக்ஷ்மியால் தாமரை மீது நிற்பது மிகவும் எளிதாகிறது. எனவே பணம் உள்ளவர்கள் அது இது என்று காட்டிக்கொள்ள முயற்சிக்க கூடாது. நீங்கள் கண்ணியமான ஆளுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது திருப்தி. இது நவீன காலத்தில் புரிந்து கொள்ள மிகவும் கடினமாக இருக்கிறது. உங்களிடம் இருப்பதை கொண்டு திருப்தி அடைய வேண்டும். அப்போதுதான் ஸ்ரீ மகாலக்ஷ்மி தத்துவம் உங்களுள் விழித்தெழுந்து நீங்கள் சுய விழிப்புணர்வை பெற இயலும்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் சமநிலையில் இருப்பதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகாயோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். கவனத்தை இடது நாடியில் வைத்து உள்முகமாக கவனத்தை செலுத்தி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, தயவு செய்து எங்களின் இடது நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற கவனத்தையும் தூய்மையற்ற ஆசைகளையும் அகற்றிவிடுங்கள்.
தாயே, தயவு செய்து எங்களை கடந்த காலத்தின் எண்ணங்கள் ஆட்கொள்ளாமல் காத்தருளுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். கவனம் பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, தயவு செய்து எங்களின் சுஷுமனா நாடியை தூய்மைப்படுத்துங்கள்.
தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தடைகளையும் அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கு ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிரம்பியிருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் ஸ்ரீ கணேசரின் ஞானம், தூய்மை, மங்களகரம், அன்பு, பக்தி, மன்னித்தல் குணம், சரணடைதல் போன்ற அனைத்து குணங்களையும் முழுமையாக எங்களுள் உணர்ந்து பெற்று கொள்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. தொடர்ந்து கவனம் நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां
साक्षात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वं इन्द्रस्त्वं अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय
वरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு சாட்சி பாவ நிலையை தந்தருளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்கு திருப்தியையும் மன அமைதியையும் தந்தருளுங்கள். தாயே, நாங்கள் விஸ்வ நிர்மல் தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும். அதை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும். தாயே, தங்களின் அன்பும் ஆசீர்வாதமும் எங்களின் நாபி சக்கரத்தில் முழுமையாக நிரம்பியிருக்க வேண்டும். மெதுவாக நமது கவனம் பவசாகரம். தாயே, எவ்வித சந்தேகமும் இல்லாத நிலையில் உண்மை நிலையில் நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். எங்களுக்கு குரு தத்துவத்திற்குரிய ஞானத்தை தந்தருளுங்கள் அம்மா. எங்களின் அறியாமையால் குரு தத்துவத்திற்கு எதிராக ஏதேனும் தவறுகள் நாங்கள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, தாங்களே எங்களின் ஆதி குருவாவீர். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கிறோம். தாயே, எங்களின் செயல்களில் சுயம் குருவிற்குரிய கண்ணியமும் நடத்தையும் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் பவசாகரத்தில் இருக்கின்ற 10 குருமார்களின் ஆசீர்வாதங்களையும் அவர்களின் தத்துவத்தை உணர்ந்தவர்களாகவும் நாங்கள் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் பவசாகரத்திலேயே வைத்து தொடர்ந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். Shri Mataji Nirmala
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். நிர்விச்சாரா நிலை, அதாவது எண்ணங்களற்ற சிந்தனையற்ற நிலை. அதற்கும் சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். அது நிர்விகல்பா நிலை, அதாவது சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலை. வேண்டுமானால் நமது வலது கையை சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு செல்லும் பொழுது அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் நமது உள்ளங்கையில் நாம் உணரும் பொழுது கைகளை மேலே மேலே என்று மெதுவாக நாம் கொண்டு செல்லும் பொழுது அந்த நுண் அதிர்வுகள் நம்மால் எந்த அளவிற்கு எவ்வளவு உயரத்திற்கு உணர முடிகிறது என்பது கவனத்தை வைத்து பார்த்தால் நமக்கு அது புலப்படும். தாயே, எங்களை சிந்தனையற்ற சந்தேகமற்ற தியான நிலையில் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்கு தியானத்தின் சக்தியை தந்தருளுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கும் தாங்களே அனுமதி அளிக்கிறீர்கள். எங்களின் தியானத்திற்கு சக்தியையும் தாங்களே அளிக்கிறீர்கள். எங்களின் தியானத்தை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் ஆழ்நிலையில் அமைதி நிலையில் தியானத்தில் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. 1993 ஸ்ரீ ஆதிசக்தி பூஜையில் அன்னையாற்றிய சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சியை நாம் இப்பொழுது கேட்போம். அன்னையின் ஒவ்வொரு சொற்களும் மந்திரங்களாகும். நாம் நமது கவனத்தை உள்முகமாக வைத்து அன்னையின் சொற்பொழிவை கேட்கும் பொழுது நமக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பிடிப்புகளும் அகற்றப்பட்டு அவரின் அன்பான அந்த நுண்ணதிர்வுகள் முழுமையாக நிரம்பியிருக்கும். அவரின் சொற்களில் நாம் எவ்வித ஆராய்ச்சியும் செய்யக்கூடாது. புத்தியினால் செயல்படாமல் மனதினால் நாம் அனைத்தையும் வாங்கிக் கொள்வோம். So this Adi Shakti's love is something so subtle. It's so subtle. You cannot understand sometimes. I know you all love me very much. It's tremendous love for me. And when I get the vibrations from you, it's like the ripples that reach the shores and again they return back, and lots of little sparkling drops are there on the shore also. In the same way, in my heart, I feel your love echoing the beauty of sparkle, this divine love, which I cannot explain to you the experience, what it creates. The first thing that it creates, that tears come into my eyes, because it's the compassion which is Sandra Karuna, is Adra, it's not dry. Like a father's compassion could be very dry. All right, do this, otherwise I'll shoot you, I'll do this, he'll speak. Mother will say, but she won't say something that will be that hurting. She will have to say sometimes to correct you. But her saying is very different from the father's, because she has got Sandra Karuna, Andra. Adra is which is not dry. And this kind of a heart she developed because of this divine love that she was carrying. So every part of her body, everything is created out of divine love. Every bit of it emits nothing but divine love. Vibrations are nothing but divine love. Now, as I've told you before also, that this incarnation had to come. The time had come. It was all being seen that the time has come. But there's a difference between fixed time and time which is Sahaj. Fixed time is such that you can say that this train leaves this time, it will reach this time. You can say that some machinery is producing something in such time, it will produce so many things. But living things which are spontaneous, which are such, you cannot see time. In the same way, this process of freedom, you have the maximum freedom. So one could not say what time this will happen, that people will be available to receive this subtle knowledge of divine love. Knowledge also could be very dry. We had terrible people in India who were busy with the reading and with the citation of mantras, this, that, and they became so dry, I mean, they're just bone structures, just bones left, and so hot-tempered that they looked at anybody, that person would be coming to ashes. I mean, is this the way you have come on this earth to do all the tapasyas, everything, just to
make somebody into ashes. But that's how they thought that they were very great, because they looked at somebody, that person becomes, disappears or becomes ashes. Bhasmisat, they call it. But there was no idea of benevolence in their heart. So the first thing that is achieved through this divine love is your benevolence. Now, benevolence itself is also a kind of a very misguided word. Benevolence means whatever is good for your spirit. Now, as you know, the spirit is the reflection of God Almighty. So when the spirit in you starts reflecting itself in its full beauty, then you become the giver. You are no more a person who has to take anything. You just become the giver. You are so fulfilled. Now this advent came at a time which was judged. What time it should come. As I said, you had freedom. People were going amok, doing all kinds of things. So if you see that just before this, we had a big problem of people working out their power. Like people would go to India to occupy the territory of India, or to China, or this side they went up to Africa and all these places. Even Americans went to, so-called Americans, went to America and occupied it. So this was the time when they were using their freedom for power only. That was not the time for the Adi-Shakti to be born. They were the people who were power-oriented. Not that today we don't have, yeah. But these were seeking only power and also these territories, which is not important. So it could not be at that time. At that time one had to fight for your freedom, for getting out of the clutches of these imperialists and people who were trying to overpower. Now, gradually it changed. Can you put it on? It changed, and changed in such a smooth way. It's very surprising. I saw the change coming up myself. It worked out. As you know that I myself took part in the freedom movement of India. It's important. India started. In India it started. First the freedom from imperialism. And then gradually this freedom from imperialism started spreading in every country. People started thinking about it. They started understanding that no use having colonies and all that, better come back to your own position. So when this happened, this happened in my own lifetime, I must say. First, people who tried to have freedom in our country died. So many were killed. We had people like Bhagat Singh in every country. All the revolutionaries were thrown out and were ill-treated and killed. It's not a question of India. But that one had to go through. So their freedom was tested. Now they thought this was nonsensical thing we did. This was no freedom. Because after all, doing all that, then they started repenting and developing a kind of a fear and a fright from others and kind of a, what you can call a very disturbed left Vishuddhi started. They felt that very guilty, that they have done very wrong, they should not have done. At this juncture, also there were other problems, like we had caste systems and other problems in slavery and all kinds of things, disparities, and some people were treated as lower people, some as higher people, some higher races, some lower races. All these stupid things were there. Through their freedom, they
created this through their freedom. It's not so. It's not the fact, it's not the truth. But they created a thing like that. Now supposing I want to create something here just to say that all right, this is not a carpet. Go on telling you, this is not a carpet, this is not a carpet. The brain is washed, you see, you think, oh, this is not a carpet. Suppose it's something else. It's like a mesmeric thing, I feel. The way people accepted this nonsense of racialism, of all kinds of disparities, of slavery, of caste system, and especially ill-treating women. All this came out of the choice that was given to them to select what is good, what is bad. So to them it was very good, you see. It was a nice thing to do. Under these circumstances, compassion would have been wasted on these people. Divine love would have been a waste on them. Because mentally people were not prepared to understand. You could not tell them that this is absolutely out of your blindness, ignorance, you are doing this. This is not the right thing for you. This will not make you noble. This is ignoble. You are doing ignoble things. Of course, so many saints came, they talked of nobility, of forgiveness, of unity, of oneness, everything they said. Big seers were born, they also reached that point to talk about it. But still people were not prepared so much. Gradually, I think, their teachings and all that started working in people. But the biggest problem came with these so-called religions that they started. All religions got derailed. And they formed kind of poodles, you see. Muslims here, Christians here, Hindus there, this is this, this is this. So you really needed this river of life to fill up all these poodles and make them one. It's complete ignorance, it's sheer stupidity to think that one human being is higher than another. You can only say one thing, that at a different state you are. Some are at a different state, some are at a higher state, but in general you cannot condemn somebody that he is no good, this society is not good, this society is good. In general. Individually you can say. In general you cannot say. But this ignorance was so dark because it became collective. It's a collective ignorance. Collective ignorance. They all joined hands together collectively to say that this is the religion that is the best. We are the only ones which are saved ones. Another said, no. These are absolutely condemned people. We are the best. And under the name of religion, under the name of God Almighty, they started this nonsense. So now, Adi Shakti had to assert, put the complete force. So, the first thing she realized that one should know what is a family. A child grows in the family. If the children do not get the proper attention from the father or mother, we can say if they are also spoilt, or if not spoilt, if they are overindulged into, or they are neglected, then the child doesn't know what love is. If a child doesn't know what love is, love doesn't mean that you spoil the child or you give him lots of toys to play and get rid of him. It means that all the time your attention is on your child. And that attention is not indulgence, but an attention for the benevolence of the child. So all the time you are seeing that there is benevolence. And thus, I thought the family life has to be, first of all, substantiated. It's very important. Because these days also, under the name of religion,
they have started nunneries and then priests and then sannyasis and all kinds of babas are there. They are so dry and they are so misleading to people that people started taking to this kind of sannyasa, getting out of their houses, running away from their wives, their children. So the first point I realized, human beings cannot have love who haven't known what is love is. And this love is more effective if it is collective. See, we must have seen that in India people really love each other in a family. I mean, so many relations, we don't know how we are related to them. We just call them brother, sister, this, that. We don't know what is the relationship. So whose father was whose sister, nothing. But we just feel this is our brother. And if you ask how is your brother, you wouldn't know how is your brother. The reason is we had joint family system. The joint family system just like a collective system. So nobody knew who was whose real brother, who was his step brother, who was his cousin, nothing. They all lived together as just relations. But then this also broke. This joint family also broke because of economic reasons and things like that, whatever it is. So now at this time, when, see this very crucial time it was, when the people had to know love and the family had started breaking in every country, especially say Western countries. For men and women never realized the importance of family life. They never had faith in their family life. So it became such a shifty thing for poor children. They were on shifty grounds and they couldn't grow properly. So they created a generation of violent, horribly possessed children. This generation then went into warmongering. They don't know, they feel like fighting. I've seen children fighting with a tree. I said, why are you fighting? It's nice to fight, But why are you fighting? They don't know. The reason, there is no love. So everything that you see, you detest. I don't like it, I don't like it. Detest everything. You try out of your frustration to destroy anything that you see. So a new trend started. Apart from the war, when it was over, naturally the value system dropped out. People felt, what's the use? We see, we had all these values, so what did we get? War. And war, what is the war for? War has just killed all our societies, they have killed our children, everybody. And what is the great about these wars also? So the mind of the people on the whole was that, you see, somehow or other, you must fight. Like the fittest man is the best. So the one who can dominate, the one who can come up is the best. So the domination of these imperial style of government was over, but individually it became a process of domination. With this process of domination, ego started developing. Even to children they used to give education in such a way that children became very arrogant, very artificial, extremely arrogant and artificial. It was impossible to understand why these children were not at all controlled, were told that this is wrong. Because the parents also took a very, very defensive attitude. They would not face their children and tell them what is wrong. They were so attached to their idea that these children will leave us, that they said, all right, do what you like, but stay with us. Under these circumstances, even human beings as such were
dwindling between a good family life and divorces and a funny society which believes in sharing women or sharing men and all kinds of things. So, what a terrible uh, situation was there for Adi Shakti to assert herself. Then also there was very big problem about these religions asserting themselves, their own ideas, their own conditionings on people, and absolutely blinding them. So it was a turmoil. It was a turmoil, and at this turmoil state only, Adishakti had to come to establish the dharma. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் எங்களின் சுயத்தை அறிவதற்கு தங்களின் ஆசீர்வாதமும் அன்பும் மிகவும் வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் இந்த மனித மூளை கொண்டு எதையும் ஆராய்ச்சி செய்யாமல் தங்களின் அன்பை மட்டுமே பெறுவதற்கு உரியவர்களாக இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் எங்களை வைத்திருங்களம்மா. இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நன்றி கூறி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.